இலங்கையில பாவனைக்கு வர இருக்கிற புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகன இலக்க தகடுகள். இதுவரை காலமும் அநேகமான நிறைய வாகனங்கள் வாகன இலக்க நிரந்தர வாகன இலக்கு தகடுகள் இல்லாம இருக்குது என்றதை போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக ஏற்றுக்கொண்டுள்ளதோட எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் இந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன பலகைகள் வழங்கி வைக்கப்படும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கார். உங்களுக்கு தெரியும், வாகன ஓட்டுநர் உரிமம், வாகன பலகைகள் கடந்த காலங்களில் இருந்து, அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலிருந்து அல்லது அதுக்கு முந்தைய காலப்பகுதியிலிருந்து பெரிய ஒரு சிக்கல் இருந்தது. தற்போது ஆட்சி அரசாங்கத்தில் வந்தவங்க உங்களுக்கு தெரியும், கடந்த ஏப்ரலில் கிட்டத்தட்ட இந்த வாகன ஓட்டுநர் உரிமம் தொடர்பான பிரச்சனைகளை கொஞ்சம் சுமூகமாக குறைச்சி வச்சிருந்தவங்க. இப்போ வருகிற நவம்பர் 15க்குள்ள இந்த வாகன இலக்கத்தகடுகள், நிரந்தர வாகன இலக்கத்தகடுகள் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லி இன்னொரு ஓரிரு தினங்களுக்குள்ள அல்லது இந்த மாத கடைசிக்குள்ள வருகிற மாத ஆரம்பத்துக்குள்ள இதுக்கு என்ன தீர்வு எட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி முழுமையான தகவல்களை தாங்கள் வெளியிடுவதாகவும், இருப்பினும் எதிர்வரும் இந்த நவம்பர் 15க்கு முன்னராக இந்த பிரச்சனைகளை அவ்வளவு தீர்க்கப்படும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டது. அதாவது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகவால் குறிப்பிடப்பட்ட வாகனத்தில் சில தொழில்நுட்பங்கள், அதாவது நீங்கள் போலி இலக்க தகடுகள் பயன்படுத்தப்பட முடியாது. வாகன தகடுகள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த வாகனத்தை ரேஸ் பண்ணுறதுக்கு அங்கே போய் பார்த்தா அது நம்பர் பிளேட் போலியாக இருக்கும். ஆனால் இலங்கை அரசாங்கம் இனிமேல் தயாரிக்கிற அந்த இலக்க தகடுக்கு ஒத்த போலி தகடு இனி தயாரிக்க முடியாது. சில வேளை இந்த மேலத்திய நாடுகள், இந்த வெளிநாடுகள், இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் பிளேட்லேயே ஸ்கேன் பண்ணுறக்கூடிய சில சிஸ்டங்கள் இருக்கும். அதே போல் இலங்கையிலும் சில வேளை வரலாம். ஸோ எதிர்காலத்தில் ஒரு குற்றச்செயலோ ஏதோ ஒரு வாகன விபத்து ஒன்று நடந்தாலோ அந்த வாகனம் உடனடியாக போலீஸார்னால் அடையாளப்படுத்தப்படுறதுக்கிட்ட வகையில் இந்த இலக்கத்தகடுகள் சில வேளை பொருத்தப்படலாம். அப்போ அந்த இடத்துல அதை ஸ்கேன் பண்ணும்போது இந்த வாகனம் யாருக்குரியது, யார் பேரில் கொள்முதல் செய்யப்பட்டது, இது எந்த மாவட்டத்துக்குரிய போன்ற சகல விவரங்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வாறான நவீன அந்த திட்டங்களை உள்ளடக்கி தான் இந்த வாகன தகடுகள் எதிர்வரும் நவம்பர் 15க்கு முதல்ல வழங்கப்படும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவிச்சிருக்கார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசாங்கம் சொல்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் செய்துட்டு வராங்க, அநேகமானதை செய்கிறல்ல. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அதாவது இந்த நிரந்தர வாகன தகடுகள் இவர் குறிப்பிடுற மாதிரி நவம்பர் 15க்கு முதல்ல கொடுபடுமான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.